ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் எங்கே இருக்கோன்னா நம்ம கம்பத்தில் இருக்கோங்க. இன்றைக்கி கம்பத்துலேருந்து ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான தரமான ரைடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பின்னாடி நிற்கிறல எஸ் அதே வண்டி தாங்க. கம்பம்லேருந்து திருச்செந்தூர் போகிறோங்க. இந்த ஒரு வண்டி மட்டும்தான் இந்த ராஜபாளையம் சங்கரங்கோயில் அந்த வழியாக போகுது. மிச்சம் எல்லாமே மதுரை போய் போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான யூனிக்கான ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் 4:40 வண்டியோட என்ட்ரி பார்த்துருப்பீங்க. அடித்து பிடிச்சி அவசரமாக கிளம்பி சூப்பராக கிளம்பி வச்சோன்னா பெர்மிஷன் கேட்கல. ஸோ கேட்டு அப்படியே கிளம்பலாங்க. இந்த வண்டி தேடி டைமிங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. சில பேர் வண்டி ஸ்டிக்கரிங் ரிமூவ் பண்ணிட்டாங்க, புது வண்டி அலாட் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படி நிறைய ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம்டா நடக்கணும்னு சொல்லி வந்துட்டேன். ஆக்சுவலி வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு பாருங்கள். இப்போயே கம்பம், ராஜபாளையம், சங்கரங்கோயில், திருநெல்வேலி 1 2 3 சர்வீஸுங்க. கிரேப் சிட்டி ரைடர் கம்பம் 1 பிரான்ச் வண்டிங்க இது. ஆனால் இந்த வண்டியெல்லாம் யாருமே கவர் பண்ணல. ஸோ யூனிக்கான ரூட்டில் கவர் பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரணும்னா மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் தர்க்கீஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். குளோபல் டிவிஎஸ் பாடிங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக பெர்மிஷன் கேட்டேன். அவர் சொல்லிட்டாரு, தம்பிங்க 4:40 எடுத்தால் திருச்செந்தூர் 1:30 தான் போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வண்டியில் வரதுக்கு பொறுமை வேணும்னாங்க. பொறுமை தான் வேணே, நம்மக்கிட்ட தாராளமாகவே இருக்குதுன்னு சொல்லி நானும் ஓகே போயிடலாம் அப்படின்ட்டேன். ஸோ அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. ஒரு சூப்பரான தரமான யூனிக்கான ஜேர்னிங்க. சூப்பராக இருக்குங்க ஸ்டிக்கரிங்கு. கம்பம் திருச்செந்தூர் தான் பழசானாலும் பட் நல்லாயிருக்கு. எஸ் நம்ம டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்ப்போங்க. நம்ம ஃபுல்லாகவே ஜேர்னி பண்ண போகிறோம் கம்பம்லேருந்து திருச்செந்தூர் வரைக்குமே. எஸ் ஆல்மோஸ்ட் 260 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா 350க்கு மேலே கிலோமீட்டர் வருங்க. ஸோ போக பார்க்கலாங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஊர் வழியாக தான் போவோம். நம்ம ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உத்தமபாளையம், சின்னமனூர், தேனிலேருந்து அப்புறம் உசலம்பட்டி அந்த வழியாக தான் நம்ம அதாங்க நம்ம சங்கரங்கோயில் ராஜபாளையம் ரீச் பண்ணுவோம்லங்க. அந்த ஆண்டிப்பட்டி கனவா அந்த வழியாக தான் போவோம். காலில் விழியன் பிடிஞ்சிரும். ஸோ ஒரு சூப்பரான பயணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. கேபின் ரைடு தான் உட்கார வச்சுருக்காங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ணுவோம்னா பண்ணுவோங்க. நம்ம டிரைவரை நான் நல்ல பக்தி பரவசமாக ஓட்டுறாரு. சூப்பராக இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. தேனிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டருங்க. மூணாருக்கு 103 கிலோமீட்டர் இருக்குங்க. அதே மதுரைக்கு 112 கிலோமீட்டருங்க. இப்போ இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகிடுவோம். உத்தமபாளையம் போயிட்டு அப்புறம் தாங்க போவோம். ஷார்ப் 5 o'clock நம்ம உத்தமபாளையங்க. நம்ம அண்ணாவே ரூட் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. தேனி, உசிலம்பட்டி, கல்லுப்பட்டி, ராஜபாளையம், சங்கரங்கோயில், திருநெல்வேலி அந்த வழியாக போகுதுங்க. எஸ், இன்றைக்கி ஆக்சுவலி மார்ச் 1 நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். மெயின் திங் அந்த கண்டக்டர் நான் சொன்னது பார்த்திங்கன்னா
இந்த லைனில் ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் தம்பி. தேனி வரைக்கும் இல்லை, தேனிலேருந்து ராஜபாளையம் போகிற வரைக்கும், ராஜபாளையம் திருநெல்வேலி போகிற வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ பொறுமையாக தாங்க தம்பி வரணும் அப்படின்னாரு. ஓகேண்ணான்னு சொன்னேன். நிறையா இது பண்ணார், சொன்னார், கன்வின்ஸ் பண்ணார். கஷ்டப்பட்டுருவீங்க தம்பி, நீங்கள் வேறு பஸ்ஸில் போவாங்க, அவசரமாக இருந்தால் போய்க்கோங்கன்ட்டு. ஒரு நல்ல மனசு தாங்க. சார் எஸ், இங்கேருந்து டைவர்ட் ஆவாங்க மேகமலைக்கு. இங்கேருந்து ரொம்ப பக்கம் தாங்க. நிறைய பேர் கவர் பண்ண சொல்கிறீங்க. மேகமலை ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான், பண்ணலாம். இந்த உத்தமபாளையத்துலேருந்து தான் டைவர்ஷன் ஆவாங்க. ஒரு நல்ல டூரிசம் ஸ்பாட்டுங்க. எஸ், சின்னமனூருங்க. கரெக்டாக 5:15 வந்தாச்சுங்க. என்னென்னா இங்கே வந்து எல்லோரையும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்றாங்க. இப்போ நம்ம வண்டியிலே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பேர் ஃபுல்லாகிடுச்சு. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே தேனி, கம்பம், கும்படி சைட்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்றாங்க. இந்நேரத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் ஆகட்டும் அங்கெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு பேசஞ்சர்ஸ் இருக்க மாட்டாங்க 3/4 வண்டியில். இப்போ சும்மா ஈரோடு எடுத்துக்கோங்க, ஒரு 50 பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாகுவாங்க. ஆனால் இங்கே முழுக்க ஃபுல்லாகிடுச்சுங்க. அதான் என்னால் ஷாக்கிங்காக இருக்குது. தேனி செங்கோட்டைங்க. ஆல்மோஸ்ட் தேனி வந்தாச்சுங்க. தேனி பிரான்ச் 1 or 2 தெரியல சரியா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேனிக்கு அப்புறம் கொஞ்சம் பின்னாடிக்கு வருவோம். அப்போ அலோவ் பண்ணாங்கன்னா இருக்கலாங்க. கூட்டம் எப்படின்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாங்க. எஸ், பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45 வந்திருக்கோங்க. தேனி வந்துட்டாங்க. தேனியை மட்டும் இறங்குற கூட்டத்தை பாருங்கள். மோஸ்ட்லி முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா தேனிக்கு தாங்க இறங்குறாங்க எல்லாருமே. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் பின்னாடி போய்க்கலாம். தேனி பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:50 வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் இருக்கா இல்லை அப்படியே எடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்க. இதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு சூப்பரான ரூட். இந்த தேனிலேருந்து உசலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, அந்த வழியாக தீக்கல்லுப்பட்டி வழியாக நம்ம ராஜபாளையம் ரீச் பண்ணுவோம். ஒரு சூப்பரான வில்லேஜ் ரூட்லேயே சொல்லலாங்க. எல்லாமே பைபாஸ்ன்னு போனால் கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ அப்படியே வில்லேஜ் ரூட்டில் கவர் பண்ணுவோம். யூனிக்கான ரூட்டுங்க.
பிரேக்கில் தான் போட்டிருக்காங்க, ரேக்கில் தான் போட்டிருக்காங்க. காசு எடுத்து நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம வண்டியோட ரூட்டு பாருங்கள், ராஜபாளையம் ரூட் போர்டெலாம் போயிடுச்சுங்க. கூட்டத்தை பாருங்கள் வண்டிக்கு. டிக்கெட் சார்ஜஸ் பார்த்துருப்பீங்க, 260 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பார்ப்போம் நம்ம திருநெல்வேலி எத்தனை மணிக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல்னு பார்த்தீங்கன்னாவே ராஜபாளையம் தாங்க. நடுவில் குட்டி குட்டி இருக்குது, அதெல்லாம் கடந்து நம்ம ராஜபாளையம், சங்கரன் கோயில், திருநெல்வேலி போவாங்க. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரக்சருக்காக தான் இந்த ஃபுல் ரூட்டையுமே கவர் பண்ணுறோங்க. அண்ட் இந்த சைடில் இருக்கிற ஒரு முக்கியமான வண்டியை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஒரு வண்டி போகுதுங்க, அது எம்ஜி பில்டு மதுரைன்னு போட்டு போகுது. உடனேங்க எந்த வண்டினா வச்சுக்கோங்க, மார்த்தாண்டம். நம்ம போடியிலேருந்து மார்த்தாண்டம் ஒரு வண்டி ஓடுதுங்க, 3:40க்கு போடியில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வண்டி தான் கவர் பண்ணலாம்னு நினச்சி நமக்கு டைமிங் செட் ஆகலை. ஸோ இந்த வண்டி சூப்பர் டைமிங்காக இருந்துச்சு, 4:40. ஸோ ஏதாச்சுங்க அது மறக்காமல் எடுக்க போகிறேங்க. எத்தனை பேருக்கு அதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏறிட்டாங்க, அவ்வளோ கூட்டம் இறங்குச்சு, மறுபடியும் ஏறிட்டாங்க. ஐ கான்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் பீப்புள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம தேனி, கும்ளி, கம்பம் சைடெலாம் பார்த்துட்ருக்கீங்க. எதுக்குங்க இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு எங்கெங்க போகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. இங்கே அவங்க புது எம்ஜி பில்டுங்க, சூப்பராக இருக்குது. போடி மதுரைங்க. இப்போ எம்ஜியும் கேஎம்எஸ் தான் டாப்பு டக்கரில் இருக்காங்க போல் இருக்கு, விட்டுட்டே இருக்காங்க. அது மதுரைக்கு தான் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஷார்ப் 6:15 ஆண்டிப்பட்டி வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தாங்க கனவா என்ட்ரி ஆக போகுதுங்க. அந்த கனவா வழியாக பார்ப்போங்க. நம்ம வந்து லாஸ்ட் டைம் நாகர்கோவில் கும்மி எடுக்கும்போது இதே வழியாக வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க வரோம், அப்படியே கிளம்பியாச்சுங்க. உசிலம்பட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:40 வந்தாச்சுங்க.
இது வந்து ஒரு மேஜரான ஏரியாங்க, பேரையூருங்க. ஷார்ப்பாக 7:20க்கு வந்தாச்சு. இங்கேருந்து தாங்க டைவர்ஷன் ஆகும் மதுரைக்கும் நம்ம தேனிக்கும். இப்படி நெக்ஸ்ட் நமக்கு டீ கல்லுப்பட்டி தான். ஷார்ப் 7:30க்கு டீ கல்லுப்பட்டி வந்தாச்சுங்க. நான் கொஞ்சம் சொக்கிட்டேன், அதனால தான் என்ட்ரி எடுக்க முடியல. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ராஜபாளையம் தாங்க. ஸ்ரீவல்லிபுது பக்கம் வந்தாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:10 பஸ் ஸ்டாண்ட் போயிடுவாங்க. நான் வந்து கிருஷ்ணா கோயில் ஸ்கிப் பண்ணிட்டேன், அப்படியே தூங்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ராஜபாளையம் தாங்க. ராஜபாளையத்துக்கு அப்புறம் சங்கரன் கோயில், திருநெல்வேலி. ஐ திங்க் ஸோ சீக்கிரமாகவே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி 12 மணி டைம் சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறான்னு பார்க்கலாங்க. வண்டி செம ஃபுல்லுங்க. முன்னாடி பாருங்கள், மேட்டுப்பாளையம் கோயில்பட்டி வண்டிங்க. ராஜபாளையம் வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு தான் அப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட் போவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. இப்போ 8:35 ஆச்சுங்க. கரெக்டாக 8:35. எல்லா சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேங்க, பார்ப்போம். வெளியே நிற்கிது ஒரு ட்ரெயின். வண்டி ஒரு 5 நிமிஷம் நிற்குங்க. வண்டி ஒரு 5 நிமிஷம் நிற்கும். எஸ், ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:45க்கெல்லாம் வந்தாச்சு. இங்கே ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்குங்க. 9 மணிக்கு தான் எடுக்கிறான்னு இருக்காங்க. போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஏன்னா இப்போயே 5 நிமிஷம் ஆச்சு, டக்குனு போய் சாப்பிட்றலாம். இது இப்போ தாங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை. சூப்பராக இருக்குங்க. எஸ் மக்களே, சாப்பிட்டு வந்தாச்சுங்க. பக்கத்தில் பாருங்கள் நம்ம நாஞ்சில் ராஜாங்க. சாரி, நாஞ்சில் எக்ஸ்பிரஸ். நம்ம நாகர்கோவில் குமிளிலேருந்து நாகர்கோவில் போயிட்டுருக்காரு. இது நம்ம வண்டிங்க. அது வந்துட்டு இப்போது ராணித்தோட்டம் நிற்போங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் நாகர்கோவிலேருந்து. சாப்பிட்டேங்க, அவரே காசு கொடுத்துட்டாரு கண்டக்டர்னாவே. வேணாம்ப்பா வைப்பா அப்படின்ட்டாரு. ஸோ அப்படியே நம்ம கிளம்புவோங்க. சொன்ன மாதிரியே ஷார்ப் 9 o'clock எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சங்கரன் கோயிலில் தாங்க ஒரு பிரேக் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாங்க. சூப்பர் க்ரூவு, சூப்பர் ரூட்டு, செம்ம டிமாண்டுங்க வண்டிக்கு. இங்கே பாருங்கள். எஸ், நம்ம திருநெல்வேலி கரெக்டாக 84 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எஸ் மக்களே, கரெக்டாக 9:40க்கு சங்கரன் கோயில் வந்தாச்சுங்க. இந்த லைன்லேயே இருக்கக்கூடிய மெயினான ஏரியாங்க. இங்கே வந்தாலே வண்டி ஃபுல்லுங்க. எல்லாமே முக்காசி திருச்செந்தூருக்கு தான் ஏறியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருநெல்வேலி தான். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகலாங்க. ஸோ நல்ல தூக்கங்க. ஏன்னா காலையில் 4:40க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி ரொம்ப சொக்கிட்டேன். அதனால பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் காமிச்சிருப்பேன் வீடியோலாம். ஸோ ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க.
எஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, சூப்பராக இருக்குது. இதாங்க சங்கரன் கோயில் பஸ் ஸ்டாண்டு. குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குங்க. செங்கோட்டை, கோவில்பட்டியிலேருந்து செங்கோட்டை போகுது. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த தென்காசி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, தென்காசி போகிற வழி நம்ம திருநெல்வேலி அங்கே அதை கனெக்ட் பண்ணுறது. இப்போ இந்த வண்டியை எடுத்துக்கோங்க, செங்கோட்டையிலேருந்து புளியங்குடி வந்து புளியங்குடியிலேருந்து கோவில்பட்டி. சில வண்டி ராஜபாளையத்துலேருந்து தூத்துக்குடி போகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சில வண்டி அந்த நிறையா ஊருக்குள்ளே இருக்குங்க. நடுவுலையே ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பொறுமையாக பண்ணுவோம். போகலாங்கண்ணா. எஸ், அப்படியே நம்ம அண்ணா ஏறாரு. எஸ், இங்கே சங்கரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 9:50 எடுக்கிறாங்க ஷார்ப்பாக. இங்கேருந்து திருநெல்வேலிக்கு நிறையா சர்வீஸ் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாங்க. பட் திருச்செந்தூர் போகிறீங்கன்னா இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 9:50 எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க திருநெல்வேலி போகுதுங்க, சங்கரன் கோயில் டிப்போ. லிட்ரலி நம்ம மக்கள்ஸ் எல்லாமே போகும்போதே ஏதோ ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இங்கே சவுத்தில் வந்து இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரெகுலர். பட் நம்ம சைட்லாம் எடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர் எல்லாம் வந்தாங்கன்னா ஃபோனை தான் பார்ப்பாங்க தவிர வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஃபோனை பார்ப்பாங்க, இல்லைனா ஃபோன் பேசிட்டு வருவாங்க, இல்லை மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பூ கட்டுறது அப்புறம் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டுங்க. இங்கே தான் ரெகுலராக நடக்கும் இதெல்லாம். நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இந்த வழி பார்த்தீங்கன்னா கழுகுமலை போய் நம்ம கோயில்பட்டி அந்த ரூட் வழியாக நம்ம திருநெல்வேலி ரீச் பண்ணலாங்க. இப்போ வந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். பட் இதுனா வச்சுக்கோங்க ஃபுல்லாமே பைபாஸ். கழுகுமலையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கோயில்பட்டி பைபாஸ் வந்துடும். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி போயிடலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளெல்லாம் போய் ஜம்முன்னு அப்படி போவோம். நம்ம திருநெல்வேலிக்கு கரெக்டாக 53 கிலோமீட்டருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான வண்டி வருதுங்க. கும்பலினார் கோயில் தானுங்க. ஆமாம், அவங்களே தான், மதர் கார்பரேஷன் வண்டி. ஸ்டாண்டிங்கில் வரும். இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது. முன்னாடி திருநெல்வேலியே ஃபுல் ஸ்டாண்டிங் ஆகிடும். இங்கிட்டு வரவு அதுக்கு இங்கேருந்து வரவு சாயந்தரம் போகிறதெல்லாம் அதெல்லாம் பிள்ளைய கூட உட்காந்து காலேஜ் பிள்ளை கூட அதில் உட்காந்துருங்க. ஃபுல்லாக ஸ்டாண்டிங்கில் வரும். இங்கே 80 டிக்கெட் ஆகிடும். அதுக்கடுத்து ராஜபாளையம் போயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஸ்டாண்டிங் ஆகிடும். தேனி வரைக்கும் ஒரு 100 டிக்கெட்டுக்கு மேலே இருக்கும். இதுக்குள்ள மட்டும் ஒரு 15 டிக்கெட் இருக்கும். அதுக்குள்ளேயே 6 பேர் உட்காந்துருவாங்க. நல்ல உட்காந்துருவாங்க, அப்படின்னு அதிகமாக உட்காருவாங்க.
எஸ், கரெக்டாக நெல்லை பார்த்தீங்கன்னா 11:10 வந்தாச்சு. இப்போது ரிட்டர்ன் டைம் பார்த்துடலாங்க. நம்ம போய் ரீச் ஆனதுக்கப்புறம், அதாவது 1:50 நம்ம திருச்செந்தூர்லேருந்து எடுத்து கம்பம் பார்த்திங்கன்னா 10:45 ரீச் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணி நேரம் ஜேர்னி தாங்க. நம்ம போகும்போதே ஐ திங்க் ஸோ 12:15 12:30 ரீச் ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. ஒரு சூப்பரான வண்டிங்க. நான் காலைல கிளம்பும் போது 1,500 அப்படிங்கிற ஷாக்கானேன். பட் வந்து அந்த அண்ணா வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே போயிடலாம் தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா 11:10, இங்கேருந்து 1 மணி நேரம் தான் நம்ம திருச்செந்தூருக்கு. ஸோ அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணுவாங்க. எஸ், நம்ம திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 11:20 எடுக்கிறாங்க. உனி 1 to 1 தான் நினைக்கிறேன். பார்ப்போங்க, எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணாங்கன்னா சொல்கிறேங்க. நம்ம வந்து இந்த லைனில் ட்ராவல் பண்ண, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் நான் ட்ராவல் பண்ணது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரூட்டில் கவர் பண்ணுறோம். பைபாஸ் ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இப்போ லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம மதுரை, ரைட்டில் போனோம்னா நம்ம நாகர்கோயிலெலாம் ரீச் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி. இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் தூத்துக்குடிங்க. இப்போ நம்ம கட்டாரதாங்க திருச்செந்தூர் போகிறது. 52 கிலோமீட்டருங்க. நம்மளோட லக்கு பார்த்தீங்களா, நம்ம முருகனை தேடி வந்தால் முருகனே நம்மளை தேடி வராருங்க. எஸ், ஃபைனலி ஸ்டார்டிங்கு எண்டிங்கு கேபினில் முடிச்சாச்சுங்க. இல்லை, நான் அப்படியே கிளம்புறேன். ஓ, சரி சரி. ஆ, சரி சரி. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி.
சரி. எஸ், ஷார்ப்பாக 12:40க்கு நம்ம திருச்செந்தூர் வந்தாச்சு. 8 மணி நேரங்க. கரெக்டாக 4:40க்கு எடுத்தாங்க, இங்கே 12:40க்கு இருந்தாச்சு. ஒரு அருமையான பயணம். அண்ட் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நம்ம மதுரை போகிற வழியும், மதுரை வழியாக திருச்செந்தூர் வர்றதுக்கும் இந்த ராஜபாளையத்து வழியாக திருச்செந்தூர் வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிடுறேன். கிலோமீட்டர் வைஸ் ரெண்டுமே சேம் தாங்க. பட் மதுரை போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைபாஸு. நம்ம மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்குமே பைபாஸ் தான். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்க. இப்போ தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் தான் கொஞ்சம் நிறையா ஸ்டாப்பேஜஸ், ஒரு 3 ஸ்டாப்பேஜஸ் இருக்குது. பட் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கம்பத்துலேருந்து தேனி, அதுக்கே 2 ஸ்டாப்பேஜஸ், சின்னமனூர், உத்தமபாளையம். அது இல்லாமல் தேனியிலேருந்து மதுரை இங்கே ராஜபாளையம் வராங்க பார்த்து, அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ஸ்டாப்பேஜஸ். ராஜபாளையத்துலேருந்து இங்கே திருநெல்வேலி வரைக்குமே ஏகப்பட்ட ஸ்டாப்பேஜஸ். ஸோ ஸ்டாப்பேஜஸ் அதிகம், கொஞ்சம் டைமிங் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ இது 2 தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து சீக்கிரமாக திருச்செந்தூர் போகணுன்னா கம்பத்தில் காலையில் மாறி வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் போயிடலாங்க. பிகாஸ் கம்பத்தில் இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு திருச்செந்தூருக்கு. இதை விட்டுட்டோம்னா 6:45 6:15 அந்த வண்டி இங்கே 2 மணிக்கு தான் வரும். அதுக்கு நீங்கள் இதிலே வந்துட்டு போயிடலாம். ஸோ சூப்பரான பயணங்க. 260 ரூபாவில் ஒரு அருமையான பயணம். ரிட்டன் இங்கே வந்து மறுபடியும் 1:50க்கு எடுத்து கம்பம் வந்து 10:50க்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே கவர் பண்ணல. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் கவர் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.